திடியன் மலை, தென் திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுற திடியன் மலையில் தான் இருக்கும், உசிலம்பட்டி பக்கத்தில், செல்லம்பட்டியில். இந்த மலை திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போக முடியலன்னா அதை நம்ம இங்கே நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா திருவண்ணாமலைக்கு ஒப்பா இந்த மலை சொல்லப்படுதுங்க. இந்த மலையை லிங்கமாக தான் இருக்கும். மேலே இருக்குது பெருமாள், கீழே கைலாசநாதர்னு நம்ம காசிலேருந்து வரப்பட்ட சிவலிங்கமும். குறிப்பாக இங்கே என்ன ஒரு பெரிய அமானுஷ்யம்னா, நம்ம தட்சிணாமூர்த்தி 14 சித்தர்களுக்கு மேலே நந்தி மேலே இருக்க மாதிரி ஒரு வடிவமைப்பு இந்தியாவில் வேறு எங்கேயும் இருக்காங்கிறது தெரியல. இது ஒரு பெரிய 2 அடி தான் இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்தி. பொதுவாகவே கல்லால மரத்துக்கு கீழே இருப்பார். இவர் நந்தி மேலே உட்காந்து அந்த நந்திக்கு கீழே 14 சித்தர்கள் இருப்பாங்க. நீங்கள் இந்த கைலாசநாதர் கோயில் வந்தீங்கன்னா அதை மறக்காமல் பாருங்கள். ரொம்ப சக்தியான ஒரு விஷயம். நன்றி. உசிலம்பட்டி செல்லம்பட்டி பக்கத்தில் அந்த மலையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வியூ பாருங்கள். இங்கேருந்து இந்த கைலாசநாதர் கோயிலும் அந்த பொற்றாமரை குளமும் தெரியுது பாருங்கள். இதை தென் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை தான் இந்த திடியன் மலை.